ஜீவகாருண்ய உலகம். எல்லாரையும் நம்ம நேசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பாருங்க, வாடிய பயிரை இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இப்போ நீங்க நல்லா பாருங்க, ஒரு பயிர் வாடுகின்றது என்று ஒருத்தர் வருந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நிச்சயமா தன்னுடைய மனைவியை வாட விடுவாரா? சக மனிதரை வாட விடுவாரா? அவர் இன்னொரு உயிரை பார்ப்பாரா? ஜாதி பார்ப்பாரா? மதம் பார்ப்பாரா? ஆண் பெண் வேறுபாடு பார்ப்பாரா? பொருளாதார ஏற்றத்தாழ்வு பார்ப்பாரா? அப்போ அத்தனை சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் போக்க முடியும்னா, ஓரறிவு படைத்த ஒரு உயிரையே நேசித்த ஒருத்தனால இந்த உலகத்தில் யாரையாவது பாகுபடுத்தி பார்க்க முடியுமா? அப்போ அந்த வள்ளற் பெருமானுடைய அந்த வாசகங்களையும் கொள்கைகளையும் சிந்தனையும் நம்ம உணர்ந்தோம்னா, அங்கே போனீங்கன்னா வள்ளலாருக்குன்னு சிலை இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோட்பாடை விட்டுருவாங்க, சிலையை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த உருவ வழிபாடு அங்கே இல்லை. ஏன் சிந்திக்கணும்? மனிதன் சிந்திச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனே எல்லாருக்கும் துணையாக இருந்துருவான். கடவுள் எங்கேயாவது தோன்றி யாருக்காவது உதவி செஞ்சு நம்ம பார்த்துருக்குமா? கட்டாயம் எந்த கடவுளும் எங்கேயும் தோன்றி நிச்சயமா யாருக்கும் உதவி பண்ணதில்லை. யார் மூலமா பண்ணோம் அப்படின்னா, மனிதர்கள் மூலமா தான் பண்ணோம்.